400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, மோசேயின் பிறப்பு, வளர்ப்பு, உண்டாக்கப்பட்ட தெய்வங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி அழிக்கப்பட்ட 10 வாதைகள், 10 பிரமாணங்கள், ஆசரிப்பு கூடாரம், 40 வருஷம் அவர்களை வழிநடத்தின ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வரும்படி அழைக்கிறார். யாத்திராகமம். வாருங்கள் சேர்ந்து படிப்போம் உங்கள் ஹோப் டிவியில். ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் போதகர் கெர்ஷோம், போதகர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம், துவக்கி வைங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 3ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலாண்டு முழுவதுமாக யாத்திராக புஸ்தகத்தில் நல்ல பாடங்களை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது யாத்திராகமம், வாக்குத்தத்த தேசத்தை நோக்கி பயணம். இந்த வார பாடம் 12. பாடத்தின் தலைப்பு உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். மனப்பாட வசனம் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் வசனம் 6-7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தைரியம் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பாஸ்டர் சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நாம் எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். வளர்ச்சி அடையாமல் ஒரு நிலையில் இருக்கிறோம் என்றால் அது மரித்த தன்மைக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆவிக்குரிய பிரகாரமாக பேதுரு அவர் தன்னுடைய நிருபத்தை எழுதி ஆதி திருச்சபை அவர் தேற்றின பொழுது, ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபையிலே வளர்ச்சி அடைய வேண்டும், அவருடைய மகிமைக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல மோசேயினுடைய ஊழியத்தை நாம் கவனித்தாலும், அந்த முட்செடியிலே ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுத்த பொழுது அந்த மகிமையின் காட்சியை அவர் சிறிதாக பார்த்தார். அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் இந்த தேவ மனிதனுக்கு உண்டானது. ஆவிக்குரிய பிரகாரமாகவும் வளர்ந்தார். தேவனுடைய மகிமையும் காணுகிறதுக்கு ஏதுவாக ஆண்டவர் இவருக்கு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் நமக்கு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சாதாரண கிளாஸில் படிக்கிறவன் 1லிருந்து 100 கணக்கிடணும் அப்படின்னா அவன் அந்த எலிமெண்ட்ரி கிளாஸில் 1 to 100 என்ன பண்ணுவாங்க, மேத்தமெட்டிக்ஸில் அவங்க படிப்பாங்க. அதே படிப்பு போதுமா ஹையர் ஸ்டாண்டர்டுக்கு வந்தா அப்படின்னா அது போதாது. அதற்கேற்ற படிப்பு படிக்க வேண்டும். அதே போல தான் நாம் கர்த்தருக்குள்ளாக வளர்ச்சி அடைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு நாளும் நமக்கு வளர்ச்சியை கட்டளையிடுகிறார். தேவனுக்குள்ளாக நாம் வளர வேண்டும் என்பதையே இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாடம் 12 முதல் கேள்வி பாஸ்டர் கெர்ஷோமுக்கு. யாத்திராகமும் 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயை சந்திக்கும்படி ஒரு கூடாரத்தை ஏற்படுத்த செய்கிறார். எதற்காக, என்ன நடந்துச்சு? அங்கே யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே 32 அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை விக்கிரக ஆராதனையில் ஈடுபடுவதை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் 33ஆம் அதிகாரத்தில், நான் இனிமேல் உங்களுக்கு முன்பாக செல்ல மாட்டேன், உங்களுக்கு ஒரு தூதனை அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, மனஸ்தாபப்படுகிறார்கள், அவங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் கலட்டி கொடுக்குறாங்க. அப்போ மோசே என்ன செய்கிறார் அப்படின்னா, வசனம் 6-33 இஸ்ரவேல் புத்திரர் ஒரே மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். வசனம் 7 மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆங்கிலத்தில் டென்ட் ஆஃப் மீட்டிங் என்று சொல்கிறாங்க. ஆண்டவர் கட்டளை கொடுத்த ஆசரிப்பு கூடாரம், அதாவது அந்த சடங்காச்சார காரியங்கள் எல்லாம் இருக்கக்கூடியதை இன்னும் அவர் கட்டவில்லை. இது ஒரு தற்காலிக ஆராதனை கூடாரமாக இருந்துச்சு. இதை குறித்து எல்லாமே சொல்லும் பொழுது, அந்த நிரந்தர கூடாரம் வரும் வரையிலும் இது ஒரு தற்காலிகமாக ஆண்டவர் என்ன செய்திருந்தார், அங்கே மோசையின் மூலமாக நியமிக்க சொல்லியிருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இது பாளையத்துக்கு புறம்பே இருந்துச்சு. அந்த ஆண்டவர் சொல்ல நியமித்த அந்த ஆசரிப்பு கூடாரம் அங்கே பாளையத்துக்கு மத்தியிலே இருந்ததை நம்ம என்ன செய்கிறோம்
புரிந்து கொள்கிறோம். ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வசனம் 10 நம்ம பார்த்தோம், 9 பார்த்தோம் அப்படின்னா, மோசே கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கையில் மேகஸ்தங்கம் இறங்கி, வசனம் 11 ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். இப்போ ஆண்டவரும் மோசேக்குள்ள ஒரு நெருக்கமான உறவு ஏற்படுகிறதை பார்க்க முடியும். மோசே பாஸ்டர் சார்ல்ஸ் சொன்னது போல அங்கே அவர்கள் என்ன செய்கிறாங்க, மோசே ஒரு ஆத்மார்த்தமான உறவுலே தேவனோடு அங்கே ஈடுபடுவதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரோடு பேசுகிறார். அருமையான வாக்கியத்தை பார்க்கிறோம், சிநேகிதனோடு பேசுவது போல அவர் தேவனோடு ஒரு நெருக்கமான உறவில் அங்கே ஈடுபடுவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒரு சிநேகிதனாக இருக்கிறாரா என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அவர் நம்மோடு அப்படி பேசுகிறாரா, ஒவ்வொரு நாள் காலையிலும் நம்மோடு பேசுகிறோமா என்கிறதை இந்த அனுபவத்தின் வாயிலாக நமக்கு நாமே கேட்டுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. இந்த 12ஆம் பாடம் மோசேனுடைய வாழ்க்கையை அங்கும் இங்குமாக முன்னுக்கு பின்னாக நம்ம படிக்க போகிறோம். சில பாடங்களை நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ மோசே மீதியானில் இருக்கும் பொழுது, ஆடை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அவரை பயன்படுத்தினார்? பொதுவாகவே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த 40 இயர்ஸ், கடைசி 40 இயர்ஸில் தான் மோசேவை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல. அவருடைய வாழ்க்கையை 340 நாம் பிரிக்கலாம். முதல் 40 அவர் எகிப்திலே வளர்ந்த ஒரு அனுபவம், அங்கே கல்வி கற்றுக்கொள்கிறார். தாய் கொடுத்த கல்வி தான் கடைசி வரைக்கும் அவரை வழிநடத்தினது என்று பார்க்கிறோம். பிற்பாடு அவர் எத்ரோவின் ஆடுகளை மேய்க்க அவர் போகிறாரு. அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மகத்தான பணியை செய்யும்படியாக மோசே ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அது என்ன அப்படின்னா, முதல் எழுதப்பட்ட 2 புத்தகம் வேதாகமத்தில், நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆதியாகமம் தான் முதல்ல எழுதப்பட்டது. இல்லை, யோபுவின் புத்தகம் தான் மோசேயின் மூலமாக முதலாவதாக எழுதி கொடுக்கப்பட்ட புத்தகம். இந்த மாபெரும் போராட்டத்தை ஆண்டவர் அவருக்கு காண்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் அடிப்படையிலே தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கப்புறம் ஆதியாகமம் புத்தகத்தையும் அவர் எங்கே தான் எழுதுறாரு? இந்த வனாந்தரத்தில் தான் எழுதுறாரு. எப்போ அப்படின்னா, ஜெத்ரோவின் ஆடுகளை அவர் மேய்த்து கொண்டிருந்த பொழுது. அந்த முடிவில் தான் முட்செடியில் ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி பிற்பாடு அவரை பிரித்தெடுத்து மீதமுள்ள 40 வருஷங்கள் வழி நடத்துகிறார். அதனால் இந்த 2 காரியத்தை நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். யோபுவின் புத்தகத்தையும் ஆதியாகம புத்தகத்தையும் அவர் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுதே எழுதினார் என்பது. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாஸ்டர் கிருஷ்ணன், உங்களுக்கான கேள்வி. யாத்ரா 33ஆம் அதிகாரம் 12 17 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசேக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறார்? அங்கே ஆண்டவராகிய தேவன் நான் உங்களோடு வரப்போவதில்லைன்னு சொன்ன மாத்திரத்தில் அப்போ மோசே அவருக்கு ஒரு கேள்வி. இப்போ மோசேயுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா, அந்த பேர்னிங் புஷ், அந்த எரிக்கிற முட்செடியில் இருந்து இப்போ வரையில் நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னால் நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. தயங்கி அது என்ன என்று சொல்லி ஆண்டுடைய மகிமையை பார்த்த ஒரு நபர் இப்போ ஆண்டுடைய பிரசன்னத்திலே, அவருடைய மகிமையிலே அங்கே அனுதினமும் அங்கே பிரவேசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அப்போது அவர் இன்னும் அதிகமாக ஒரு போல்ட்னஸ் அவருக்கு கிடைக்கிது. ஒரு தைரியத்தை வரவழைத்து, ஆண்டவரே நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இப்போ நாங்கள் எப்படி போகிறது? இந்த மிக அருமையாக நம்ம வசனத்தில் வாசிப்போம். 33ஆம் அதிகாரத்தில் வசனம் 12 வாசிக்கும் பொழுது, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்று எனக்கு அறிவிக்கவில்லையே. உங்களுடைய சமூகத்தில் எனக்கு தயவு கிடைச்சிச்சு அப்படின்னா, வசனம் 13 அவர் சொல்கிறாரு, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். தேவனே, உங்களுடைய திட்டம் என்ன, உங்களுடைய முழு திட்டம் என்ன என்பதை நான் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோடு அந்த ஒரு உறவிலே ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு நபராக ஆண்டவரோடு ஒரு சம்பாஷணை செய்வதை இங்கே என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, வசனம் 14, என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு எல்லைப்பாறல் தருவேன். ஆண்டவர் மறுபடியும் அங்கே என்ன சொல்கிறாரு, நான் உன்னுடைய கூட வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்போது இங்கே நாம் மோசேயுடைய அந்த ஆவிக்குரிய நிலையை இங்கே பார்க்க முடிகிறது. ஒரு தயக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் அங்கே ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு விசுவாச முதிர்ச்சி பெற்ற ஒரு நபராக இருப்பதை நம்ம இங்கே புரிந்து கொள்கிறோம். இஸ்ரவேலை அனுப்புவதற்கு அவர் யார், எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லி பார்வோன் சொல்லுகிறதை பார்க்குறோம். இன்றைக்கி பாடம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதுனா என்ன, ஆண்டவரை அறிந்து கொள்வதுனா என்ன வித்தியாசம்? இதில் 2 காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம். தேவனை அறிந்து கொள்ளுகிறது என்று சொன்னால் அவருடைய குணாதிசயம், அவருடைய பரிசுத்தம், அவர் நமக்காக வைத்திருக்கும் திட்டங்கள், இவைகளையெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு அனுபவத்தை தான்
தேவனை அறிந்து கொள்ளுகிற ஒரு மேன்மை என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவனை பற்றிய ஒரு நாலேஜ், எனக்கு கடவுளை பற்றி எனக்கு தெரியுங்க, உங்கள் பைபிள்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேலாக்க பேசுவாங்க. ஆண்டவரை அவங்க ருசிக்கலை. பார்வோனுடைய இதுவும் அப்படி தான். ஏன் அப்படின்னா, பார்வோன் ஆண்டவர் செய்த அற்புதங்களை அடையாளங்களையெல்லாம் அவன் கவனித்த பொழுது தேவனை ருசிக்கிறதற்கு எதுவும் அவன் என்ன பண்ணலை, ஒப்பு கொடுக்கல. அதான் வித்தியாசம். நம்ம கர்த்தருடைய மகத்துவமான செயல்களை கவனிக்கும் பொழுதும் அவருடைய அற்புதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில ருசிக்கும் பொழுது நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் ஆண்டவரை ருசிக்க முடியும். தேவனை அறிகிற அறிவிலே நாம் என்ன பண்ண முடியும், வளர்ச்சி அடைய முடியும். இல்லைன்னா சும்மா வெறும் கடவுளை பற்றிய ஒரு அறிவு தான், அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு, அவர் இப்படியெல்லாம் செய்கிறாரு, இப்படியெல்லாம் அவரால் செய்ய முடியும் அப்படின்ற இந்த அறிவு மனிதனுக்கு ஒருபோதும் உதவி செய்யாது. தேவனோடு நான் ஒன்றி இருக்கிறேன், அவரோடு நான் உறவாடுகிறேன் என்கின்ற இந்த ஒரு அறிவு தான் நமக்கு மேன்மையாக இருக்கிறது. பொதுவாக கிறிஸ்துவத்தில் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமையாக்கப்படுதல்னு சொல்லி நான் பார்க்குறோம். இப்போ மோசே ஆண்டவருடைய மகிமையை பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாரு. அவருடைய விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டு பதில் கொடுக்கப்பட்டதா? நம்ம ஏற்கனவே படித்தோம் மோசே எப்படி அவருடைய ஆவிக்குரிய நிலையில் முதிர்ச்சி அடைந்தார் என்று சொல்லி. எனக்கு ஆபிரகாமுடைய அனுபவம் ஞாபகம் இருக்கிறது. அங்கே சோதோம் கோமோரா அழிக்க போகும் பொழுது ஆண்டவரோடு பரிந்து பேசுகிறார். ஒரு நண்பனை போல், ஆண்டவரே இத்தனை நபர்கள் இருந்து அழிக்க மாட்டிங்களா? அப்போ மோசே என்ன செய்கிறாரு, ஒரு ஸ்டெப் மேலே போய், ஆண்டவரே எனக்கு எங்களோட மகிமையை காட்டுங்க. ஏன்னா அப்போ அவங்களோட சிநேகிதரை போல அவர் பேசுகிறதை நான் பார்க்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாங்க, எப்போ நீங்கள் முகத்தை பார்க்க முடியாது, பார்த்துனா நீ என்ன செய்வ, உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன் தயையெல்லாம், வசனம் 19 அங்கே 33 வாசிக்கும் பொழுது, என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய குணாதிசயத்தை அங்கே வெளிப்படுத்துவதை அங்கே பார்க்க முடியும். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன், எவன் மேல் கிருபையாக இருக்கிற சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அங்கே தன்னுடைய குணாதிசயத்தை அங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அப்போ காட்ஸ் க்ளோரி இன் ரிவீல்ட் இன் அஸ். இப்போ ஆண்டுடைய குணாதிசயத்தை நாம் பிரதிபலிக்கும் பொழுது ஆண்டுடைய மகிமை நம்மையில் என்ன செய்கிறது, நம் மூலமாக வெளிப்படுவது என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி வெளிப்பெற்ற அந்த குணத்தில் இயேசுவானவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திறந்தார் நம்ம படிக்கிறோம் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் இந்த சூழலில் ஆண்டவர் எப்படி உண்மையாக இருந்தார், அவருடைய நன்மை எப்படி வெளிப்பட்டது, ரோமர் 2:4 என்ன நமக்கு விளக்குறது? தேவன் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். அது பழைய ஏற்பாடாக இருக்கட்டும், புதிய ஏற்பாடாக இருக்கட்டும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடூரமானவர், உடனடியாக தண்டனை கொடுத்தார், அப்படி அவர்களை எல்லாம் தண்டித்தார் என்று சொல்வார்கள். ஆனால் பைபிளை நல்லா படித்தவங்களுக்கு தெரியும், தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். அவருடைய குணம் மோசேவுக்கு ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தினாரோ, அவர் நீடிய பொறுமையும் சாந்தமும் தயவும் அன்பும் நிறைந்தவர் என்பதை காமிச்சிருக்கிறாரோ, அதை தான் பார்வோனுடைய வாழ்க்கையிலும் காமிச்சிருக்கிறாரு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் காண்பித்து கொண்டே வருகிறார். கிறிஸ்துவும் அவ்விதமான ஊழியத்தையே மாம்சத்திலே நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். சரிங்களா? இங்கே இந்த ரோமர் 2:4 வாக்கியத்திற்கு வரும்பொழுது, அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படியாய் உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், ஆண்டவர் கால அவகாசத்தை கொடுக்கிறார், அது தயவு. ஏதாவது ஒரு ஆபத்தில் அகப்படுகிறோம், அந்த ஆபத்திலிருந்து ஆண்டவர் நம்மை தூக்கி விடுகிறார், அது தேவனுடைய தயவு. ஒரு ஆபத்து வருகிறதற்கு முன்பாகவே நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், அதுவும் என்னது, தேவ தயவு என்று பார்க்கிறோம். தேவ தயவு என்பது வேறொன்றும் இல்லை, நாம் மீண்டும் விழுந்து போய் தவிக்காதபடிக்கு நம்மை ஆண்டவர் காக்கிற ஒரு மேன்மையை தான் தயவு என்று சொல்லுகிறோம். அதை குறித்து தொடர்ந்து சொல்லும்போது, அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை நீ அசட்டை பண்ணுகிறாயோ. 10 விசை ஆண்டவர் பார்வோனுக்கு என்ன கொடுத்தாரு, வாய்ப்பு கொடுத்தார். அவன் மனம் திரும்பவும், தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யவும், தேவன்கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்க ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். ஆனால் அவன் என்ன பண்ணா அப்படின்னா, தேவனுடைய தயவு, அவருடைய நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை எல்லாம் என்ன பண்ணா, அசட்டை பண்ணினார். அதே போல கடைசியாக இருக்கிற துன்மார்க்கரும் ஆண்டவர் மன்னிக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. மன்னிப்பை பெற்று அந்த பாவத்திலிருந்து என்ன பெறணும், விடுதலையை பெற்று ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளவே ஆண்டவருடைய தயவு நம்மை வழிநடத்துகிறது என்பதை பவுல் இங்கே காண்பிக்கிறார். தொடர்ந்து நாம் பேசும்பொழுது யாத்திரா 34 1-28 வாசிக்கும் பொழுது, தேவன் மோசேக்கு தம்முடைய மகிமையை எப்படி வெளிப்படுத்தினார்? இங்கே சீனாய் மலையிலே 7வது முறையாக அவர் ஏறி செல்கிறார் மோசே. கிட்டத்தட்ட ஒரு 6 முறை என்ன செய்திருக்கிறாரு,
அவர் ஏறி சென்றதாக நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பல தருணங்களில் ஆண்டவரை சந்தித்த அந்த முதல் தருணத்திலிருந்து அநேக காரியங்களை அங்கே தேவனிடத்திலிருந்து அநேக செய்திகளை பெற்று அங்கே இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். இப்போது 7வது முறையாக என்ன செய்கிறாரு, அங்கே போகிறார். புதிய கட்டளைகளை முதல்ல உடைச்சி போட்டார். இப்போ இதை எடுத்துகிட்டு வாங்கிட்டு வரணும். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, உம்முடைய தயை, உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போது ஆண்டவர் அவருடைய மகிமை எப்படி காட்டான்னு சொன்ன வசனம் 5:34 கர்த்தர் ஒரு மேகத்திலே இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயமும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவராக இருக்கிறார். நம்ம மனப்பாட வசனத்தில் படித்தோம். கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது எலோஹிம் தேவன், அவர் யாகவே தேவன். அப்போது அவர் சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறார், மனிதனோடு உறவாடக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்கிற ஒரு அர்த்தத்தில் அவர் சொல்லுகிறார். 7வது முறையாக போகும் பொழுது ஆண்டவர் இங்கே 7 அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். கிருபை உள்ளவராக இருக்கிறார், அங்கே நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார், அங்கே மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஆண்டவருடைய குணாதிசயத்தை அந்த மகிமையிலே பார்த்த மனிதனாக அங்கே மோசே கீழே இறங்கி வருவதை நாம் பார்க்க முடிகிறது. நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானலே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? பாடம் 12 குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். யாத்திரை 34ஆம் அதிகாரத்தில் மோசே ஆண்டவர்கிட்ட உடைய மகிமையை எனக்கு காணும் சொல்லும் பொழுது ஆண்டவர் மகிமையை காட்டுகிறார். இங்கே நடந்தது என்ன? மோசேக்கு ஆண்டவருடைய மகிமை காணப்பட்டதா? மோசே அதுக்கப்புறம் என்ன பேசுகிறார்? ஒரு கண்மலையின் வெடிப்பில் ஆண்டவர் இவரை மறைத்து வைத்து அவருடைய மகிமையை காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த கண்மலையே கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அங்கு அவர் பார்த்தது அவருடைய பின்புறத்தை தான் பார்த்தார். ஏன்னா ஆண்டவர் தெளிவாக இங்கே சொல்லிடுறாரு, என்னுடைய முகத்தை பார்த்து ஒரு மனிதனும் உயிரோட இருக்க முடியாது. அப்படின்னா பாவ நிலையில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். அது பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த மோசேவா இருந்தாலும் தேவனுடைய முகத்தை அவரால் என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. ஒரு இடம் இருக்கிறது, நான் கடந்து போவேன், நீ என்னுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய நாமத்தை கூறின பொழுது அந்த நாமத்தை கேட்ட பிறகு இவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். இந்த வாக்கியத்தை கவனிப்போமே. யாத்திரையாகமம் 34:8 வசனம், மோசே தீவிரமாய் தரைமட்டம் குனிந்து பணிந்து கொண்டார். அவர் லேட்டே பண்ணல. இவர் எப்படி ஒரு மகிமையான தேவனா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு உடனடியாக தரைமட்டமாக அவர் கீழே குனிந்து பணிந்து அவரை தொழுது கொண்டார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடாக வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததினால் எங்கள் நடுவிலே ஆண்டவரை எழுந்தருள வேண்டும். அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு தேவன் எங்களோடு கூட நடந்து வருவார்னா அது ரொம்ப அற்புதமாக இருக்கும் என்று சொல்லி அவர் விண்ணப்பத்தை வைக்கிறார். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அந்த உடன்படிக்கை என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் செய்யாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் இனியும் வேற யாரும் அது மாதிரி பார்க்க முடியாத அளவிற்கு உன் ஜனமாகி இஸ்ரவேல் புத்திரருக்காக நான் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதுக்கு அடுத்ததாக மோசே இறங்கி வருகிறார். மோசையினுடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லப்படுகிறது. எதற்காக மோசையின் முகம் பிரகாசித்தது? அங்கே மோசையுடைய வாழ்க்கையை நம்ம அதிகமாக படிச்சுட்டு வரோம். அங்கே எலன் வைட்டத்தை குறித்து சொல்லும் பொழுது, அங்கே முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புத்தகத்தில் அவருடைய பிரமாணங்களின் பரிசுத்தமான உயர்ந்த குணத்தையும் கிறிஸ்துவின் வழியாக வெளியாக்கப்பட்ட சுவிசேஷத்தின் மகிமையும் இந்த பிரகாசத்தினால் இஸ்ரவேல் மனங்களில் பதிக்க தேவன் திட்டமிட்டிருந்தார். மோசே முகம் பிரகாசமாக இருக்குது, இவங்களால் என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இவர் கையில் 10 கட்டளையோடு வராரு. அப்போ ஆண்டவர் இந்த மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் 10 கட்டளையோடைய மேன்மை, பிரமாணங்களின் பரிசுத்த தன்மை, உயர்ந்த குணத்தை பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே முகத்தை பிரகாசிக்க செய்கிறார் என்று சொல்லி ஒரு கருத்தை நம்ம படிக்கிறோம். 2வது, மோசே தன்னுடைய அனுதின வாழ்க்கையிலே தேவனோடு நெருங்கி ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம படித்தோம். இப்போ ஆண்டவருடைய தயையெல்லாம் காண்பித்தார். ஆண்டவருடைய மகிமையை காட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவருடைய குணாதிசயத்தை படிக்கிறாங்க மோசே. அவருடைய அன்பின் வெளிப்பாடை பார்த்த மோசே என்ன செய்கிறாரு, அவருடைய முகம் பிரகாசிக்கிறதை பார்க்க முடியும். எலன் வைட் என்ன கூடுதல் விளக்கம் கொடுக்குறாங்க. அங்கே பிரமாணங்களையும் கற்பனைகளையும் மாத்திரம் அவர் பெற்றுக்கொள்ளலை, மாறாக மீட்பின் திட்டத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தார். யூதருடைய காலத்தின் அனைத்து மாதிரிகளாலும் அடையாளங்களாலும் கிறிஸ்து ஒரு நாள் தியாக பலியாக வரப்போகிறார் என்பதை அவருக்கு என்ன செய்யப்பட்டது, காட்டப்பட்டதை நாம் பார்க்க முடியும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் அதை வாசிக்கிறேன், பிரமாணத்திலிருந்து வந்த மகிமையை காட்டிலும் சற்றும் குறைந்திராத கல்வாரியிலிருந்து வந்த ஒளி மோசேயின் முகத்தின் மேல் அந்த பிரகாசத்தை வீசியிருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கியதையும் அவருடைய இரத்தத்தினால் நம்ம மீட்படைவதையும் இங்கே மோசே பார்க்கிறாரு. அப்போது அதை பார்க்கும் பொழுது அவருடைய குணம் மாற்றம் அங்கே ஏற்படுகிறது. கிறிஸ்துவின் மீது இருக்கிற அந்த ஒளி, அவருடைய குணாதிசயத்தினால் மாற்றப்படுகிற நாம் என்ன செய்கிறோம், அங்கே மாற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ மோசேயின் முகம் அங்கே பிரகாசிக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இப்போ ஒரு பொதுவான கேள்வி, நமக்கு அவசியமான கேள்வி. இயேசுவானவர் அவருடைய சாயலை நம்மை கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு நாளும் நமக்காக என்ன செய்கிறார்? கிறிஸ்து யுகங்களெங்கிலும் தம்முடைய ஆவியானவருடைய பலனை மனிதர்களுக்குள்ளாக ஊற்றி தேவ சாயலை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எபேசியர் 4:24 வாசிக்கும் பொழுது தேவனுடைய சாயல் என்று சொல்லும் பொழுது மெய்யான நீதியும் அவருடைய பரிசுத்தமே அந்த சாயல் என்று பார்க்கிறோம். சாயல்லாம் நிறைய பேர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா வெறும் இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், இந்த வெளியுள்ள தோற்றம் என்று நினைக்கிறார்கள். அது அப்படி அல்ல. தேவ சாயலாகவே இதோ ஆண்டவர் மனிதனை படைத்தார் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய நீதியும் பரிசுத்தமும் ஆதாமுக்குள்ளாக இருந்தது. மீண்டும் அந்த நிலையை நாம் அடைகிறதற்கு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இதே லெசனுடைய அந்த சீக்வன்ஸ்லேயே போவோமே. மோசே பார்க்குறாரு, 10 கட்டளைகளை வாங்கி கொண்டு வராரு. அந்த ஊழியம் கனமான ஊழியம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மகிமை மோசே முகத்தில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இல்லை. அது நாள் அடைய என்ன ஆச்சுன்னா அந்த க்ளோரி அவருடைய ஃபேஸ்லேருந்து போய்விட்டது என்று பார்க்குறோம். இங்கே ஆனால் நமக்கு ஒப்பிட்டு அதை சொல்லும் பொழுது மேலான ஒரு ஊழியத்தை ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அதை இங்கே சொல்கிறார் பாருங்கள், 2 கொரிந்தியர் 3 அதில் 18வது வாக்கியத்தில் சொல்லும்போது, எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையில் கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயல் தாமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆகிறோம். இப்போ அதுக்கு மேலே உள்ள வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ ஆவியானவரை நம்மேல் கிறிஸ்து அமர பண்ணுகிறதினாலும் நமக்குள்ளாக ஆவியானவரை கிரியை செய்ய அனுமதிக்கிறதினாலும் நாம் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறோம். அதை ரோமர் 8:9 சொல்லும்பொழுது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆவிக்குரிய பிரகாரமாக கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறதற்கு எவ்வளவுக்கு அதிகமாய் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ நாம் வெற்றி சிறக்க முடியும். அதே ரோமர் 8 அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மாம்சத்திற்குரிய கிரியைகளை நீங்கள் அழித்து போடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் அல்லது இச்சையான காரியங்கள் இவைகள் அனைத்தையும் யாரால தான் அழிக்க முடியும் அப்படின்னா நம்முடைய சுய பலத்தினால அழிக்க முடியாது, ஆவியானுடைய பலத்தினாலேயே அதை செய்ய முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அருமையான பாடத்தை நாம் படித்தோம். நேர்களுக்காக நம்ம ஜோம் பண்ணோம். பாஸ்டர் கெர்ஷோம் ஜோம் பண்ணுங்க. அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான பாடங்களை நாங்கள் படிக்க முடியும் ஆண்டவர் கிருபை செய்தீங்க. உம்முடைய குணத்தின் பிரகாரம் சுவாமி நாங்கள் மறுரூபமாக்கப்பட நீர் கிருபை செய்யுங்கப்பா. விசேஷமாக இதை பார்த்து கொண்ட நேர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களுடைய ஒரு விஷயம் கவனித்து பார்த்து அவருடைய தேவைகள் எல்லாம் நீ சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நேச கரமங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் நேரத்தை செலவழியுங்கள். நிச்சயமாய் ஆண்டோடைய மகிமையை நீங்கள் அனுதினமும் பார்க்க முடியும், ருசிக்க முடியும், பகிர்ந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவன் உங்களுக்கு தருவாராக. நன்றி, வணக்கம்.